திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் வாழ்க. திருஞான சம்பந்தர் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய முதலாம் திருமுறை திரு பிரம்மபுரம் பதிகம். முதலாம் பாடல் தோடுடைய செவியன். இந்த பாடலின் வரலாறை பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் சிறு குழந்தையாக இருந்தபோது ஒரு நாள் அவருடைய தந்தையார் ஞான சம்பந்தரை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றார். போகிற வழியில் கோவில் திருக்குளத்தில் நீராடி செல்லலாம் என்று குளத்தில் இறங்கி நீராடி கொண்டிருந்தார். அப்போது ஞான சம்பந்தருக்கு பசி எடுத்தது. குரல் எடுத்து அழுதார். அங்கு பார்வதி சிவனோடு தோன்றி தன் திருமுலை பாலை ஞான சம்பந்தருக்கு தந்து அவரின் பசியை போக்கினார். நீராடி வந்த தந்தையார் பிள்ளையின் வாயில் பால் ஒழுகுவதைக் கண்டு யார் தந்தார்கள் என்று வினவ, குழந்தை திருஞான சம்பந்தர் மேலே காட்டி இந்த பாடலை பாடியது. திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன், தோடுடைய செவியன் வினை ஏறியோ தூவென் மதிசூடி காடுடைய சுடலை கொடி பூசி, காடுடைய சுடலை கொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரா பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரானுனை நான் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரமேவிய பீடுடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே, பெம்மான் இவனன்றே, பெம்மான் இவனன்றே. ஒரு காதனில் தோட்டினையும் மற்றொரு காதனில் குழை ஆவரணத்தையும் அணிந்த சிவபெருமான் இடப்பத்தை தனது வாகனமாக கொண்டும் தன்னிடம் சரணடைந்த பிறை சந்திரனை தனது சடையில் ஏற்ற வண்ணம் சுடுகாட்டு சாம்பலினை தனது திருமேனி முழுதும் பூசியவராய் உள்ளார். அவர் எனது உள்ளத்தை கொள்ளை கொண்ட கள்வனாக விளங்குகின்றார். இதழ்கள் அடுக்கடுக்காக அமைந்துள்ள தாமரை மலர் மேல் அமரும் பிரம்மன் பண்டைய நாளில் பெருமானை பணிந்து ஏத்த பிரம்மன் தனது படைப்பு தொழிலினை சரிவர செய்யும் வண்ணம் அருள் புரிந்தவர் சிவபெருமான். இவரே பெருமை உடையதும் பிரம்மாபுரம் என்று அழைக்கப்படுவதுமாகிய சீர்காழி நகரினில் உறைபவரும் எனது பெருமை மிக்க தலைவனாகவும் இருக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.